ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது 2024 8வது மாதமானது தற்போது நடந்துட்டுருக்கு. இந்த 8வது மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. 8வது மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி 9வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 9வது மாதத்துடைய ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி செப்டம்பர் மாத ராசி பலன் மேஷ ராசியிலேருந்து மகர வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு வீடியோ தாள்கள் வேணும்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் இருக்குது. இல்லைனா வீடியோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறோம், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். கும்பராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு முதற்கொண்டு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ செப்டம்பர் மாத ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விதமான விஷயங்கள் நாம் ஃபேஸ் பண்ணுறோம். ஒரு சில நேரம் நவக்கிரகங்கள் யோகமான பலனை கொடுக்கும், ஒரு சில நேரம் நவக்கிரகங்கள் பாதகமான பலனை கொடுக்கும். யோகமோ பாகமோ நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து தப்பிக்கலாம். அதனால தான் இப்போலாம் மாத ராசி பலன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணுறேன். அந்த வகையில் இப்போ நாம் செப்டம்பர் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாத ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்துடைய சிறப்புகளை கொஞ்சம் பார்த்துடலாம். நிறைய பேருக்கு செப்டம்பர் மாதத்துடைய சிறப்பு தெரியாமல் இருக்குது. முதல்ல இந்த வீடியோவில் செப்டம்பர் மாதத்துடைய சிறப்பை ஷேர் பண்ணுறேன். செப்டம்பர் மாதத்துடைய சிறப்பு தினங்களை தெரிஞ்சுக்குங்க. செப்டம்பர் மாதமே ஒரு உலக மாதம் என்று சொல்லப்படுது. செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய நிறைய சிறப்பு தினங்கள் ஏன் உலக மாதம் சொல்லுங்கிறதுக்கும் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லக்கூடிய தாள்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம். செப்டம்பர் 2ஆம் தேதி சர்வதேச தேங்காய் தினமாக கருதப்படுது. செப்டம்பருடைய முதல் சனிக்கிழமை சர்வதேச கழுகுகள் விழிப்புணர்வு தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 5ஆம் தேதி சர்வதேச கருணை தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 8ஆம் தேதி உலக எழுத்தறிவு தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 10ஆம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினமாக கருதப்படுது. இது ஏன் கருதப்படுது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கலாம். உலகுடைய சராசரியாக 40 நொடிக்கு ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறாங்க. தற்கொலை என்பது ஒரு சர்வதேச பிரச்சனையாகவே இருக்குது. தற்கொலையை தடுப்பதற்கு உலக தற்கொலை தடுப்பு அமைப்பு 1960ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு உலகத்துடைய சுகாதார அமைப்பு செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினமாக அறிவித்திருக்கு. இது 2003 ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருது. அதனால தான் செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினமாக கொண்டாடப்பட்டுருக்கு. ஸோ செப்டம்பர் 12ஆம் தேதி தெற்கு ஒத்துழைப்பு ஐக்கிய நாடுகள் தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 15ஆம் தேதி அனைத்துலக மக்களாட்சி நாளாக கருதப்படுது. செப்டம்பர் 16ஆம் தேதி உலக ஓசோன் தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 18ஆம் தேதி உலக தண்ணீர் கண்காணிப்பு தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 21ஆம் தேதி உலக அமைதி தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 22ஆம் தேதி மைக்கேல் பாரடா பிறந்த தினமாக கருதப்படுது. அன்றைய நாளே உலக கார் இல்லாத நாளாகவும் கருதப்படுது. செப்டம்பர் 27ஆம் தேதி உலக சுற்றுலா தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 28ஆம் தேதி பசுமை நுகர்வோர் தினமாக கருதப்படுது. அன்றைய நாள் உலக ரேபிஸ் தினமாகவும் கருதப்படுது. செப்டம்பர் 29ஆம் தேதி சர்வதேச காப்பி தினமாக கருதப்படுது. செப்டம்பர் கடைசி வாரம் உலக கடல்வாழ் பாதுகாப்பு தினமாக கருதப்படுது. செப்டம்பர் கடைசி ஞாயிறு உலக இதய தினமாக கருதப்படுது. செப்டம்பர் அதே கடைசி ஞாயிறு காது எண்கட்சி தோர் தினமாக கருதப்படுது. இப்படி செப்டம்பர் மாதத்தில் உலக தினங்கள் நிறைய வருது. மற்ற மாதங்களில் வருவதை காட்டிலும் செப்டம்பர் மாதம் நிறைய வர்றதுனால இந்த செப்டம்பர் மாதம் ஒரு உலக மாதம் என்று சொல்லப்படுது. இப்பேற்பட்ட செப்டம்பர் சிறப்பு மாதத்தில் கிரகநிலைகள் அடிப்படையில் கும்பராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான பலன்களை இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரங்க அவிட்ட 3, 4, சதயம், புரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் கும்பராசிக்காரங்க தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை சொல்லிடுறேன். ராசியில் சனி வகரத்தோடு இருக்கிறாரு. தைரிய வீரியஸ்தானத்தில் குரு ராகு இருக்கிறாரு. ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கரன் வகரத்தோடு இருக்கிறாரு.
கடஸ்தரஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு, பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க பலன்கள் பார்க்கலாம். கடின உழைப்பும் தொழில் உயர்வும் பெற்ற கும்பராசிக்காரங்களுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எதுலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பேச்சு திறமையும் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும். எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது கவனமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமையும். நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல்கள் குறையும். நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்குது. வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உடலில் சூடு ஏற்படுத்தக்கூடிய ஆகாரங்களை தவிர்க்கிறது நன்மை தரும். முடிஞ்சளவு நீங்கள் அந்த மாதிரி தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உடலில் சூடு பிடிக்காமல் தப்பித்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்கக்கூடிய நினைக்கக்கூடிய காரியங்கள் தள்ளி போகலாம். வியாபார ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் வேலை பளு இருக்கும். பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்குது. ஸோ பணி நிமித்தமாக இந்த மாதிரி உழைக்க வேண்டியது இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வேலையை பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கவனமாக இருக்கணும், தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் கவனமாக இருக்கணும். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது அமைதியானது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் மனமகிழக்கூடிய காரியங்கள் நடக்கும். உறவினர்கள் வருகை இருக்கும். வீடு மனை வாகன விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு கூட பேச்சு திறமையால் காரியங்கள் சாதகமாக செய்து முடிப்பீங்க. அலைச்சல்கள்லாம் குறையும். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதம் சூப்பராக இருக்கும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு என்றோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம். மனவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைகிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தவர் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்தீங்கன்னா வெற்றி பெற முடியும். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு செப்டம்பர் அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்குமா? ராசியாதிபதி சனியுடைய சஞ்சாரத்தின் மூலம் சாமர்த்தியமான பேச்சு உருவாகும். அதன் மூலிமா ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். மெயினாக பணவரவு அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வாங்க. மாணவர்களுக்கு கூட தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிச்சிங்கன்னா வெற்றிக்கு உதவியாக இருக்கும். ஸோ இப்படி மாணவர்கள் முதல் கொண்டு இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருந்து செயல்பட்டும் போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு நட்சத்திர வாரியாகவும் பலன் சொல்லப்பட்டிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அவிட்ட 3-4 பாதம். இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். வியாபார தொடர்பான செலவுகள் கூடும். போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிசுமை குறைந்து காணப்படுவீங்க. வேலை திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். அவிட்ட 3-4 பாதத்தில் பிறந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் சூப்பராக இருக்கும். அதே சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்கும். அவர்களது நலனில் அக்கறை காட்டணும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை தீரும். ஸோ சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் இருக்கும். கடைசியாக புரட்டாதி 1-2-3 பாதத்தில் பிறந்த கும்பராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மாணவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக மனதில் பதியும்படியாக பாடங்களை படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் பெற உதவியாக இருக்கும். திறமை வெளிப்படும். அடுத்தவர் யாரும் குறைக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கணும். எதிலும் லாபம் கிடைக்கும். காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர்றது. இதை செய்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை பளு குறையும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் கும்பராசிக்காரங்க செய்துடுங்க. அப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை பார்த்தீங்கன்னா திங்கள், வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினம் 16-17. அதிர்ஷ்ட தினம் 8-9-10. ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.